வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர், ஏப்ரல் 14 சித்திரை 1. சரி, இந்த புத்தாண்டு பேர் வந்து பராபவ வருடம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம். சரிங்களா? அதுவும் இந்த வருஷத்தில் வந்து நிறைய பயிற்சிகள் நடக்க போகுது. குரு பயிற்சி நடக்க போகுது, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம். அது பிரகாரம் நீங்கள் வந்து இதுக்குடைய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஓகே, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த வருஷம் உலகத்திலே நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. குறிப்பிட்டு தென் இந்திய பக்கம் நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுது. கால பருவநிலை நிறைய மாறப்போகுது. நார்த் இந்தியாவில் ரொம்ப மழை வெள்ளம் வரப்போகுது. தமிழ்நாடு சைடு வந்து ஓரளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் உலகம் விஷயங்கள், இது நிறைய நடுவில் சொல்லுவேன். நமக்கு இதனால் என்னென்ன நல்லது நடக்க போகுது, என் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எந்தெந்த தெய்வத்தை எப்படிலாம் வழிபட்டால் நான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும், இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து பொறுமையாக பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். ப்ராக்டிக்கலாக நிறைய வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. மீன ராசி, மீன லக்னம். கேட்கவா வேணும், ஜென்ம சனி நம்ம வீட்டில் தான். கொஞ்சம் நஞ்சம் பேர் சந்தோஷமாக இருந்தோம். நம்ம இப்போ வாக்கிய பிரகாரமாக நம்ம வீட்டுள்ள வந்தாச்சு. ஏற்கனவே அடி வாங்குறது தெரியும். கொஞ்சம் பேசாமல் லோன்லேயே தான் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது இந்த வருஷம். ஸோ நிறைய மாறுதல்கள் வருது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. குடும்பத்துலேயும் சரி, குடும்பத்துக்கு வெளியும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. மனசை விட்டு நீங்கள் பேசலாம். ஒன்று, இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை உங்களுடைய ஓன் முயற்சியாலேயோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய காசு போடுவீங்க. சரிங்களா? லேண்டு வாங்குறது, நீங்கள் வந்து அதுவும் பெண் ராசி, நீர் ராசி, குரு வீடு, தங்கம்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாறும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மீன லக்னம்லாம் இருந்தால் உங்கள் வீடும் கார்னர் ப்ளாட்டாக இருக்கும், நீங்கள் வாங்குறதுக்கு கார்னர் ப்ளாட்டாக இருக்கும், ஆஃபீஸு கார்னர் ப்ளாட்டாக இருக்கும், ஆஃபீஸில் நீங்கள் உட்கார்ற இடம் கார்னராக இருக்கும். இது வந்து உபயஸ்தானம். அப்படி தான் இருப்பீங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு அது ரொம்ப லக்கு. அதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு, ஒரு இந்த நியூ இயர்க்கான கிஃப்ட். கார்னராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்லா உயர்வீங்க. டன். அடுத்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் கண்டிப்பாக உயரும். அதுவும் கன்சல்ட்டிங், டீச்சிங். நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் போய் டீச்சிங் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ நாங்களே அஸ்ட்ராலஜியில் இப்போ நான் வெளிநாட்டில் எவ்வளோ இடத்துல போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரேன். எங்களை மாதிரி டீச்சர்ஸ் இவங்க எல்லாருக்கும் உயர்வு இருக்குது. எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, உலகத்தில் நிறைய போராட்டங்கள் போயிட்டுருக்கு. நம்ம பஞ்சாங்கத்துலேயும் அதுதான் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நிறைய போராட்டங்கள் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் இயற்கை சீற்றமும் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். அதனால் எந்த கண்ட்ரிக்கு போனால் நல்லது, சேஃப்ன்றதை பார்த்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்தீங்கன்னா, சேஃபாக பிஸ்னஸ் நடத்துனீங்கன்னா பெட்டர். நீங்கள் எதனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே ஒரு 50% அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது நம்மளை பெரிய பிரச்சனை தள்ளாமல் நம்மளை காப்பாற்றும். சூப்பர் சார். எதில் சார் நான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்? உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கணும். மனசு, உடம்பு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. பெண் ராசி, நீர் ராசின்றதுனால உங்களுக்கு பொறுமை கண்டிப்பாக இருக்கும். நல்ல தவம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், கோவில்களுக்கு கண்டிப்பாக போங்க. வியாழக்கிழமை குரு ஹோரையில் நீங்கள் கோவிலில் இருக்கணும். அவ்வளோதான், மேண்டட்ரி. நோ திங்கிங் ஏன், எதுக்கு, என்னால் முடியாது, ஆஃபீஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். வியாழக்கிழமை குரு ஹோரையில் நீங்கள் கோவிலில் இருக்கணும். ஒன்றும் உங்களால் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்க முடியும்னா சனிக்கிழமைகள்லாம் நீங்கள் கோவிலில் இருக்கணும். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? என்ன கோயில்னு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு சூழ்நிலையை சரிப்படுத்துங்க. நிறைய இப்போ வர கன்சல்ட்டிங்கில் நிறைய பேர் வர்றது மீனம். அதுலேயும் மெயினாக வர்றது கப்புள்ஸ் இஷ்யூக்காக தான் இப்போ வராங்க. நான் எல்லார்கிட்டையும் சொல்லுறது அதுதான்.
கோவில் வழிபாடுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் பஞ்சபூதத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ கையில் ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க. ஆமாம், நீங்கள் வந்து நீர் வீடு. உங்கள் பஞ்சபூதம் எங்கே ஹெவியாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு அமைதி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்கும். ஆஃபீஸ் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, பெட்ரூமில் தூங்கும்போது கூட பக்கத்தில் ஒரு வாட்டர் கேன் வச்சுட்டு தூங்குங்க. இதை ப்ராக்டிக்கலாக செய்யுங்க, உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சும்மா கேட்டால் புரியாது, இது ப்ராக்டிக்கலாக செய்யுங்க. ஒரு 3 வாரம் செய்யுங்க. என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றதை பாருங்கள். லைஃப் ஸ்மூத் ஆகும். இது வந்து கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை வீடு தேடி போகிறவங்களுக்கும் கையில் ஒரு வாட்டர் கேனோட போயிடுங்க. ஒரு ஸ்டேட்டில் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வேலை செய்யும். ஓகே, வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கண்டிப்பாக வழிபடணும். தட்சிணாமூர்த்தி லக்ஷ்மி நரசிம்மர் தாராளமாக வழிபடலாம். வியாழக்கிழமை குரு ஹோரையில் வழிபடுங்க. மக்களுக்கு வந்து நீராகாரம் அன்னதானமாக கொடுங்க. தெய்வங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வர இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான புத்தாண்டு அமையும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ளே எப்படி ஒரு யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த் ஸ்டெடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள் வழிபாடுகள் சில என்னுடைய நிறைய இந்த தனாகிருஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ் சீக்ரெட் டெக்னிக்ஸாக சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, எல்லாரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னென்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய நம்ம வந்து சீடு தெரப்பி சில விதைகளை வந்து இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்போ வெள்ளியில் அரணா கயிறு போடுங்க, காப்பரில் வந்து கையில் காப்பு போடுங்க சில சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே, ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது, ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து வந்து பக்கத்தவங்க கொத்திக்கிட்டா இருப்பார், அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது. அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆக்கர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸுகள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது, அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இது நிறைய படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, பக்தியை தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதை சயின்டிஃபிக்காக எப்படி நான் அப்ரோச் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் அதை அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி ப்ளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா கடைசியில் எல்லாமே ஆண்டவன் தான், எல்லாமே கடைசியில் ஆண்டவங்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அவர் ஒன்றும் நம்மளை கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லைன்னா சும்மா நடத்தின பாடம் வரைக்கும் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நிறைய மிராக்கள் நடக்குது. அது இந்த சேனல்லையே இந்த இன்டர்வியூ பார்த்து
வந்து எத்தனையோ கிளைண்ட்ஸுக்கு பல மாதங்கள் ஆயிடுச்சு. அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட் எல்லாம் ஒவ்வொன்னா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில இருக்க அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு, உங்க எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பா அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.